பாப்பா தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னு சொன்னாங்க. சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்ணும் நாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தனுரா அப்படின்ற ஒரு கஃபே அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டங்க. கேக்கு, அப்புறம் பிஸ்கெட் ஐட்டம், ப்ரெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பசங்களுக்கு நம்ம நம்பி வாங்கி தரலாம். இந்த சைடு ஃபுல்லாக கேக் ஐட்டமாக வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு இப்போ ஒரு பீஸ் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். பாப்பாவும் தம்பி கேக் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு 2 பீஸ் மட்டும் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி பீஸா வாங்கிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலியாக இப்போ ஒரு 10 பேர் போகிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி அங்கே வைக்கிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் 15 பேர் அங்கே உட்கார்ற அளவுக்கு வந்து சோஃபா போட்டிருந்தாங்க அந்த சைடு. இந்த சைடு நம்ம ஃபேமிலியாக ஒரு 4 பேர் போகிறோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனியாக இந்த சைடு இருந்துச்சு. ஸோ எல்லாமே தனித்தனியாக. அந்த கேக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வாங்கி அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் டீ சாப்பிட்டோம். டீ வாங்கி சாப்பிட்டோம். அந்த டீயுமே பார்த்திங்கன்னா ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. இது தம்பி ஆர்டர் பண்ணாங்க, தம்பியும் பாப்பாவும். ஸோ வெஜ்ஜில் இது அதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டாங்க, நாங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டு நல்லா ருசித்து சாப்பிட்ருக்காரு. ஸோ பீஸா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தம்பி பீஸா, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப மைல்டாகவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. தம்பி வந்து சாப்பிட்டான். ஏன்னா அவன்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காகவே நாங்கள் ஹோட்டல்லாம் போகிறப்ப பார்த்து தான் போவோம். எது நல்லாயிருக்கும், எங்கே கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஸ்கூல்லேருந்து அப்படியே போனனால எல்லா யூனிஃபார்மு, ஐடி கார்டோடு இருக்காங்க. ஸோ பாப்பாவும் சரி பீஸா நல்லா சாப்பிடுவாள். எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடும். ஸோ இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கேக் ஐட்டம், கப் கேக் ஐட்டம் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்வீட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பீஸ் வைஸாக போனால் உங்களுக்கு கேக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம மொத்தமாக ஒரு கேக்காக வாங்கினோம்னா, பர்த்டேக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கேக்காக வாங்கினோம்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு. ஏன்னா ஒரு பீஸ் கேக்கே வந்து 100 rupees அந்த மாதிரி வரும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சரி, நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.